நாகர்கோயிலில் இப்போ ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்குது. அதை வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, ரொம்ப மனசு வலிக்குது. ஒரு ஊனமுற்றவர், அவருக்கு குழந்தை 4 மாத குழந்தை இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இப்படி ஒரு 4-5 பேருக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான். அவர் தான் ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு ஏதோ ஒரு செஞ்சுட்டு இருக்கும்போது என்னமோ அவர் தேவைக்காக வச்சது தான் சொல்கிறாங்க, ஒரு மறைவான பொருள். அதை வச்சு இந்தவரை கூட்டிகிட்டு போய் லாக்அப் டெத் பண்ணி 3-4 நாள் இறந்துட்டார் சொல்லி சொல்கிறாங்க. அந்த குடும்பம் அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. சரிங்களா? பெரிய 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 இதெல்லாம் செய்கிறவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. சும்மா தேவைக்காக சின்ன சின்னதாக ஒரு வயிற்று பொழப்புக்காக செய்கிற ஒரு விஷயத்துக்காக கூட்டி கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நமக்கு சரியாக ரிசல்ட் இன்னும் வரல. இருந்தாலும் ஒரு நல்லா இருந்த மனிதன் இறந்து தான் கைக்கு வந்துருக்காங்க, நல்லா போன மனிதன் இறந்து தான் கைக்கு வந்துருக்காங்க. அந்த குடும்பம் அவ்வளோ அல்லல்படுது, அவ்வளோ கஷ்டப்படுது. எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. எவ்வளோ தான் தப்பாக இருந்தாலும், எவ்வளோ தான் தவறாக இருந்தாலும், ஒரு மனிதன் வந்து அவனை அறியாமல் செய்கிற தவறாக இருந்தாலும், இப்போ அந்த தம்பி தவறு செஞ்சுச்சுன்றதை நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். எவ்வளோ தவறுகள் பண்ணினாலும் இந்த லாக்கப்பில் வச்சு கொடுமையாக அடித்து துன்புறுத்தி கொள்கிற ஒரு செயல் வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு செயல். அது மன்னிக்கவே முடியாது. இப்போ கெட்டவங்க வந்து கெட்ட விதமாக செஞ்சு போகிறத கூட விட்டுறலாம், சரிங்களா? ஆனால் நல்ல விதமாக வந்து நல்ல டியூட்டிலேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இப்படி ஒரு இதை பண்ணுறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் கொல்லணும்னு முடிவு பண்ணால் கூட இந்த துத்தம் இந்த மாதிரி விஷயம் கொடுமையான விஷங்கள் இருக்குது. அதை வாங்கி கூட அவங்க நாக்கில் தடவி விட்டுருந்து செத்து போயிடட்டும், அப்படி கூட செத்து போயிடட்டும். ஆனால் இப்படி அடித்து சித்திரவதை பண்ணி பிறப்பொறுப்பில் எதையோ பண்ணி இந்த மாதிரி கொடுமை பண்ணி கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது. இந்த மாதிரி அநியாயம் இப்போ இந்த 2 நாளாக விஷயம் போயிட்டுருக்குது. ஆனால் பாருங்களேன், நம்ம நாட்டு முதலமைச்சர் இருக்கார் பாருங்களேன், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு அலப்பறையும் இல்லாமல் அப்படியே அவர் வாட்டுக்கு ரோட் ஷோ போயிட்டுருக்காரு. நேற்று பூரா எங்கேயோ இதில் போய் அங்கங்கே போய் சீன் காமிச்சிட்டு இருந்தார். இப்போ காமராஜர் சிலைக்கு மாலை போடுறேன், அதை போடுற ரோட் ஷோ போடுறேன். ஐயா, உங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. இது வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இது உங்கள் குடும்பம். ஏன் அண்ணன், ஏன் அக்கா, ஏன் தங்கச்சின்னு வாயில் சொல்கிறீங்கள, வாயில் வட சொல்கிறீங்கல்ல. இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, ஒரு வார்த்தை எங்கேயாவது ஐயோ இந்த மாதிரி நடந்திருக்கா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப அழுதான் வந்துருக்கிறேன், அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன், ஒரு வார்த்தை எங்கேயாவது வெளியிடுங்க. என்ன நடந்தாலும் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் வாட்டுக்கு ஷோ காமிக்கிறதுலாம் இருக்கீங்க. அதான் ரீல்ஸ் போடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பின்னாடி அத்தனை பேர் ஓடி வந்துக்கிட்டு, அத்தனை கேமராக்களை காட்டிக்கிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களெல்லாம் அவங்களுக்கு ஷோ காட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மக்களுக்காக ரீல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கான ஆள் தான், மக்களுக்கான ஆள் இல்லை. எங்கே யார் செத்தா எப்படியோ என்னவோ எப்படியோ போகட்டும், அது என் காதுகளில் கேட்கவே கேட்காது. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சினிமாவில் நடிக்கிறத விட்டுவிட்டு இப்போ அரசியலில் வந்து நடிச்சிட்ருக்குறீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிற எங்களுக்கு என்ன பதில்? இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இல்லை. அன்னைக்கு ஒரு இது நடந்தப்போ இதில் உட்காந்து என்னென்னமோ பேசுனீங்கல்ல, முக ஸ்டாலினை சொன்னீங்கல்ல, இன்றைக்கி உங்கள் இதில் நடக்குதுல்ல, ஒரு அனுதாப வார்த்தையாவது தெரிவிங்க. இவன் எதுவும் எப்படி இருக்கட்டும், நான் ரொம்ப பகட்டாக பந்தாவாக ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறேன்னு போட்டுட்ருக்கிறீங்களே, கர்மா இருக்குது, சத்தியப்படிக்க கர்மா இருக்குது. ரொம்ப 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 ஆட்டம் போடுறவங்கள அழிச்சிரும் சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மக்களுக்கு சொல்ல முடியாத அந்த குடும்ப கத்துற கதறால கேட்டால் அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது.